வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று. கர்த்தர் உங்களை மேலான ஸ்தானத்திலே வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தலையாக உயர்த்த போகிறார். உலகம் உங்களை கீழான நிலைமையிலே தள்ள வேண்டும் என்று எதிரான சூழ்ச்சிகளை செய்யலாம். உலக மனிதர்கள் எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்கள் உங்களை வாளாக்க வேண்டும் என்று பலவிதமான தீமைகளை உங்களுக்கு எதிராக செய்யலாம். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று. கர்த்தர் உங்களை மேலான ஸ்தானத்திலே வைப்பார். அதே உபாகமம் 28:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று. பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை மேலாக உயர்த்த போகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? தேவன் உங்களை மேலான ஸ்தானத்தில் மேலான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் மிகவும் அதிகமான மேலான உயர்வான இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்க போகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத மனிதர்கள் எதிராக காணப்படுகிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் நீங்கள் கீழாக வேண்டும், வாளாக வேண்டும் என்று நினைக்கலாம். கர்த்தர் உங்களை தலையாக்க போகிறார். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த போகிறார். சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம், என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று. தாவீது அதைதான் சொல்லுகிறார், என் தலையை அவர் உயர்த்துகிறவர் என்று. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்கள் இனஜன பந்துக்கள் நடுவிலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், நீங்கள் ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்தில், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது என்று. கர்த்தர் உங்களை தலையாக்க போகிறார். ஒரு தலைவனாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஆவிக்குரிய தலைவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சாதாரண நிலைமையிலே இருக்கலாம், ஆனால் இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய தலைவராய், ஆவிக்குரிய தலைமைத்துவம் நிறைந்த ஸ்தானத்துக்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நீங்கள் தலை குனிந்து போவது இல்லை, தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை தலையாக்க போகிறார், தலைவனாய் மாற்றப் போகிறார். தாவீது சொல்லுகிறார், என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறேன் என்று. ஒரு கூட்ட ஜனத்துக்கு கர்த்தர் உங்களை தலைவனாய் நிறுத்த போகிறார். நீங்கள் அவர்களுக்கு ஒரு லீடரா இருக்க போறீங்க. ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங் ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்ற போகிறார். இவர் சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், சாதாரண நிலைமையிலே மறைந்திருந்து ஊழியம் செய்கிறீர்களா? இனி வரப்போகிற காலங்களிலே உங்களை ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் உயர்த்தி தலையாய் நிறுத்த போகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் இதை நிச்சயமாகவே நிறைவேற்றி தரப்போகிறார். God bless you. Amen. Amen.